வணக்கம் ஐடியா மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கான் ரைடர். இப்போ நம்ம வந்திருக்க பிளேஸ் தான் ஏஷியாவிலே ரொம்ப பழமையான எலிஃபெண்ட் கேம்ப். இங்கே யானைகளை பராமரிக்கிறது, யானைகளை குளிப்பாட்டுறது, யானைகளுக்கு உணவு கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம வந்து கண்கூடராக பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கும்கி யானைகளை கூட ட்ரெயின் பண்ணுறாங்க. இங்கே ஆஸ்கார் அவார்டு வாங்கின 2 பேர் வந்து இங்கே இருக்காங்க. இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8:30 to 9 o'clock வரையும் இருக்கும், ஈவினிங் 5:30 to 6 o'clock வரையும் இருக்கும். இங்கே நமக்கு ஒருத்தருக்கு டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக போய் நம்ம எல்லா யானையும் விசிட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க, அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ வாங்க இப்போ உள்ளே போகலாம். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா தெப்பக்காடு யானைகள் முகாம். இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதுமலை நேஷ்னல் பார்க் நடுவில் தான் லொக்கேட்டாக இருக்குது. இந்த யானைகள் முகாமை 1910 பிரிட்டிஷ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கும்கி யானைகளை தயார்படுத்துறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ நாம் நின்றுட்டு இருக்க இந்த தெப்பக்காடுக்கு வந்து எப்போ ஷிஃப்ட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா 1927 தான் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா யானைகள் வந்து நிறைய வந்து உலாவிட்டு இருக்குது. அண்டு நம்ம இந்த ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா யானைகளுக்கு வந்து என்ன ஃபுட்டு ரெடி பண்ணுற பிளேஸ் தான் இது. ஸோ இங்கே ஒவ்வொரு யானைக்கும் வந்து ஒவ்வொரு அளவில் வந்து ஃபுட்டு கொடுக்குறாங்க. அண்ட் ஒவ்வொரு யானைக்கும் வந்து தனித்தனியாக யானை காவலன் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்க அந்தந்த ஃபுட்டு எடுத்துகிட்டு போய் யானைகளுக்கு வந்து கொடுக்குறாங்க. கரெக்டாக வந்து ½ an hour விசிட்டர் வந்து அலோவ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 8:30 to 9 o'clock வரையும் ஒரு பேட்ச் காலையில் அலோவ் பண்ணுறாங்க. நாம் வந்து ஊட்டி ட்ரிப்பை முடிச்சுட்டு காலையிலே வந்துவிட்டோம். ஸோ வந்து நம்ம வந்து இப்போ வந்து விசிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வாங்க நம்ம என்னென்ன ஃபுட்டு வந்து ரெடி பண்ணுறாங்க ஒன் பை ஒன்னாக வந்து பார்ப்போம். இங்கே தான் வந்து யானைக்கு வந்து எல்லா ஃபுட்டும் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ இதில் என்னெல்லாம் கலக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு, ராகி, அரிசி, உப்பு, வெல்லம், அப்புறம் வந்து மினரல்ஸ், தேங்காய், அப்புறம் வந்து சுகர் கேன். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா ஃபுட்டை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு கேக் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரெடி பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு யானைக்கும் தனித்தனியாக பார்க்கணும் இருக்காங்கள்ல, அவங்க வந்து அந்த யானைக்கு வந்து எடுத்துகிட்டு போய் ஒன்று கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து வயிற்றை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபுட்டு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா அந்த யானைக்கு வந்து காலை உணவு வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி காலையிலையும் சாயங்காலம் 2 வேளை வந்து கொடுக்குறாங்க. நம்ம எலிஃபென்ட் கேம்ப் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் எலிஃபென்ட் கேம்ப் இன் இந்தியா. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1910 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 1910 எங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கேம் மட்டும் இருக்காங்க. அந்த கேம் மட்டும் கேம்ப் வந்து எங்க லொகேட் இந்த போறோம். ஆஃப்டர் 1927 அப்புறம் இங்க ஷிஃப்ட் பண்ணாங்க. இதோட நேம் வந்து தப்பக்காடு எலிஃபென்ட் கேம்ப்னு சொல்லுவாங்க. அவங்க அது மட்டும் இல்லாம 2 எலிஃபென்ட் கேம்ப் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா தப்பக்காடு எலிஃபென்ட் கேம்ப், அடுத்த பார்த்தீங்கன்னா அபே. இப்போ அபே வந்து ஒரு 10 எலிஃபென்ட்ஸ் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா 16 எலிஃபென்ட்ஸ் இருக்கு. டோட்டலா வந்து 26 எலிஃபென்ட்ஸ் கவர் பண்றோம். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஓல்டஸ்ட் எலிஃபென்ட் இருக்கு, ஃபீமேல் எலிஃபென்ட்ஸ் இருக்காங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா லைக் பாமா அண்ட் காமாட்சி. both are oldest, both are female. ஸோ பாமாக்கு பார்த்தீங்கன்னா 76 years old ஆச்சு. அதேனா அண்ட் காமாட்சி பார்த்தீங்கன்னா 66 years old ஆச்சு. பாமாக்கு 4 and காமாட்சிக்கு 6. இந்த ஃபுட்லாம் கொடுத்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த யானையெல்லாம் வந்து காட்டுக்குள்ளே ஓட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ ஓட்டிகிட்டு போய் யானையை குளிப்பாட்டுறது, வாக்கிங், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து காலையிலேருந்து அந்த சாயங்காலம் வரையும் பண்ணுறாங்க. திருப்பியும் வந்து யானை வந்து ஈவினிங் வந்து இங்கே கொண்டு வந்துடுறாங்க இந்த கேம்பிங்க்கு. இந்த யானை தான் பார்த்தீங்கன்னா காட்டிலேருந்து கொண்டு வந்த யானை. ஸோ ஓகேவா, இது எல்லாமே வைல்டு எலிஃபென்ட் தான். ஸோ அவங்க சொன்னது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த யானைகள் வந்து 80% வந்து இன்னும் வைல்டு அந்த பிஹேவியரில் தான் இருக்குது. 20% தான் வந்து நாம் ட்ரெயின் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக கும்கியாக மாற்றிட்டு வராங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க எல்லா யானையுமே வந்து காட்டுக்குள்ளே இருக்க யானைகள் கூட கம்யூனிகேஷனில் இருக்குமா. ஸோ அதனால் வந்து எல்லா யானைகளுக்குமே வந்து பெல்லு கட்டியிருக்காங்க இங்கே இருக்க யானைக்கெலாம் வந்து. அண்ட் நாங்கள் இப்போ வந்த டைம் பார்த்தீங்கன்னா 2 குட்டி யானை இருந்தது. பட் அது வந்து இது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லா யானைங்களுக்கும் வந்து காலில் வந்து வேப்பெண்ணெய் மாதிரி தடவுறாங்க. ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா யானைங்களுக்கு வந்து இந்த காலில் வந்து சின்ன சின்ன அடிபட்டுருக்குமா. ஸோ அது வழியாக வந்து எதுவுமே வந்து கிருமிகள் உள்ளே போய் யானைக்கு வந்து எதுவுமே அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேப்பெண்ணெய் வந்து தடவிட்டே இருக்காங்க எப்போவுமே. இவங்க தான் வந்து தி எலிஃபெண்ட் விஸ்பரர் படத்துக்காக ஆஸ்கார் விருது வாங்கின பொம்மன் அண்ட் பெல்லி. ஸோ நிறைய பேர் இவங்க பார்க்கறதுக்காக வந்து வந்திருக்காங்க. அண்ட் நிறைய பேர் அவங்களோட ஃபோட்டோஸும் எடுத்திருக்காங்க. ஸோ இவர் தான் வந்து பொம்மன். இப்போது அவர்கிட்ட தான் வந்து நிறைய பேர் வந்து கொஷின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க, என்ன மாதிரி பராமரிக்கிறாங்க, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் வந்து ஒன் பை ஒன்னாக பொறுமையாக சொல்லிட்டு இருக்காரு.
சண்டை போடும் அடி போடும் அதுக்கு அடி போடும் இதுக்கு அடி போடும். அதான் நீங்கள் சங்கிலி கட்டி விட்றீங்க, சண்டை கூட போட முடியாது, அதில் கை கட்ட முடியாது. அதெல்லாம் இப்போ வயசாகிடுச்சுங்களா? 64. How much is 64? Mama 75. அண்ட் நம்ம வந்து யானையெல்லாம் ஃபுல்லாக ஃபுட்லாம் கொடுத்ததை பார்த்து முடிச்சிருப்பீங்க. ஸோ நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு கீழே வந்தோம். ஸோ கீழே வந்தப்போ என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த யானையை வந்து கூப்பிட்டு வந்தாங்க இந்த ஆற்றுல குளிக்க வைக்கிறதுக்கு. அந்த காட்சி தான் நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ ஒரு ஜெய்ஜான்டிக்காக வந்து ஆக்சுவலி இந்த யானை வந்து ரோடெலாம் கிராஸ் பண்ணி போச்சுங்க. நாங்கள் இங்கேருந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவாக எடுத்தோம். நீங்களும் அதை பாருங்கள். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 o'clock ஆகிடுச்சிங்க. டைமும் முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ எல்லாருமே வந்து ஷார்ப்பாக 9 o'clock வந்து அங்கேருந்து கிளம்ப சொல்லிட்டாங்க. நாங்கள் கிளம்புன டைமில் வந்து ஒரு ஸ்கூல் எக்ஸிபிஷன் வந்து வந்திருக்காங்க போல இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து தனியாக ஒரு ஸ்பெஷலாக வந்து பார்க்க அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி அவங்க வந்து ஃபாரஸ்ட் சம்மந்த பற்றி எதனா படிக்கிறவங்களா இருக்கலாம். ஏன்னா அவங்கள வந்து கிட்டு கூட்டு போய் காட்டினாங்க. நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ யானையும் வந்து அப்படியே கிளம்பி காட்டுக்குள்ளே போக ரெடி ஆயிடுச்சுங்க. 1 by 1 லைனாக போயிட்டுருக்கு. அந்தந்த யானைக்கு ஏற்ற பாகன் வந்து அந்தந்த யானையை வந்து காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ஓகேங்க, நான் இந்த வீடியோ வந்து நான் இப்படியே முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் இப்போ எடுக்கல, ஒரு 4 month பிஃபோர் எடுத்தது. நான் ட்ராவல் எங்கேயுமே பண்ணாதனால வீடியோஸ் வந்து எதுவுமே இல்லாதனால இந்த வீடியோக்கு வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து கன்ஃபார்மாக வந்து நம்ம ட்ராவலிங் வீடியோ வந்து வந்துடும். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.